நீங்கள் டெய்லி மார்னிங் ப்ரஷ் பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு 5 மிஸ்டேக் சொல்கிறேன், நீங்கள் அதில் எதாவது பண்ணுறீங்களான்றதை நோட் பண்ணி பாருங்கள். நம்பர் 1, ரொம்ப ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுறது. ஒரு சில பேருக்கு நல்ல ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணால் பல்லு நல்லா க்ளீன் ஆகும்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு சாஃப்ட் ப்ரஷ் அல்லது ஈவன் அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் சேம் எஃபிகசி தான் இருக்கும். ஸோ இனிமேல் ரொம்ப ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஒரே ப்ரஷ்ஷை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது. ஐடியலாக ஒரு ப்ரஷ்ஷை 3 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி 3 மந்த்ஸ் நீங்கள் கட்டாயம் ஒரு ப்ரஷ்ஷை ரீப்ளேஸ் பண்ணிடணும். தேர்ட் மிஸ்டேக், ரொம்ப அதிகமான பேஸ்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஐடியலாக எவ்வளோ யூஸ் பண்ணணும்னா ஒரு பீனட் சைஸ், அதாவது ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் எடுத்தாலே தாராளமாக போதும். ஃபோர்த் மிஸ்டேக், ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணுறது அல்லது ரொம்ப கம்மியான டைம் ப்ரஷ் பண்ணுறது. ரொம்ப கம்மியான நேரம் ப்ரஷ் பண்ணும்போது பல் சரியாக சுத்தமாகாது. அதே போல் ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணும்போது பல் அதிகமான தேய்மானம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. லாஸ்ட் அண்ட் மெயின் பாயிண்ட், எல்லாரும் மார்னிங் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணுவாங்க. ஐடியலி மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். அது ஏன்னா நைட்டு உங்களோட உமிழ் நீர், அதாவது சலைவரி செக்ரிஷன் ரொம்பவே கம்மியாயிடும். அந்த நேரத்தில் பாக்டீரியல் growth அதிகமாகிடும். ஸோ நீங்கள் நைட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் படுக்கணும். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் பண்ணாதீங்க, ஸ்மார்ட்டாக ப்ரஷ் பண்ணுங்கள்.